சிவசிவ திருச்சிற்றம்பலம். உபபாதகச் செயல்கள் யாவை? பாகம் 5. இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 308 மற்றும் 309 பாடல்களில் அருளியுள்ளார்கள். முதலில் 308 பாடலை காண்போம். தருக்கன் தனையும் தனக்கு உண்ணி தரிக்கும் அவனும் தருக்காலே ஒருத்தன் உயிர்கட்கு உயிராய ஒப்புயில் பரமன் உறையும் எல்லை விருக்க விடபம் அவை தனையும் விடைத்தே ஒடிக்கும் வினையினனும் மறுக்கொள் மலரை தனக்கு எனவே பறிக்கும் அவல வலியனுமே என்பதாகும். இப்பாடலில் வரும் தருக்கன் என்றால் மரங்கள், தரிக்கும் என்றால் வெட்டுகிற, பரமன் என்றால் சிவன், உறையும் எல்லை என்றால் கோயில் வளாகம், விருக்கம் என்றால் மரம், விடவம் என்றால் சிறு கிளை, விடைத்து என்றால் கோபித்து, மறு என்றால் மனம், அவலம் என்றால் குற்றம், வலியன் என்றால் முரடன் என்று பொருள். இப்பாடலின் பொருளை காண்போம். செருக்கினாலே தன் தேவைக்கு மரங்களை வெட்டுகிற செயலும் எல்லா உயிர்களுக்கும் உயிரான ஒப்பற்ற மேலான சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருக்கோயில் வளாகத்திலே இருக்கும் மரங்களின் கொம்புகளை கோபத்துடன் ஒடிக்கின்ற தீய செயலும் திருநந்தவனத்தில் பூசைக்காக உள்ள நறுமணப் பூக்களை தனக்கு வேண்டும் என்று பறிக்கின்ற குற்றம் உள்ள வன் செயலும் உபபாதகச் செயல்கள் ஆகும். அடுத்ததாக 309 பாடலை காண்போம். பரமர் திரு ஆலயம் அதனில் பணி செய்பவரை பசு அதனை அரிய சென்னல் அவை முதலும் அபகாரகனும் அவமதியால் தருக என்று பொருள் அல்லார் தம் கைப்பொருளை தரிப்பானும் அரணை அர்ச்சித்ததன் பலத்தை பிறருக்கு பொருளுக்கு அளிப்பானும் என்பதாகும். இப்பாடலில் வரும் பரமர் என்றால் பரமசிவன், அபகாரகன் என்றால் அபகரிப்பவன், தரித்தல் என்றால் அடைதல், பலன் என்றால் புண்ணிய பயன். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். சிவபிரான் திருக்கோயில் பசுக்களையும் பெறுதற்கு அரிய செஞ்சாலி செந்நெல் உளுந்து பயறு முதலான தானியங்களையும் திருடுதல் தகாதவரிடம் பொருள் உதவுக என்று கேட்டு பெறுதலும் சிவனை வழிபாடு செய்த புண்ணிய பயனை பிறர் தரும் பொருளுக்காக அளித்தலும் உபபாதகச் செயல்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.